புதுச்சேரி, கேரளம், அசாம் மாநிலங்களில் வழக்கத்தை விட அதிகமாக வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இந்த எஸ்ஏஆர் ஃபார்மில் இறந்தவங்க லிஸ்ட் எல்லாம் கழிச்சதும் புதிய வாக்காளர்களை சேர்த்து ஒரு முறையான முறையில் அவங்களும் அதே மாதிரி அந்தந்த அரசு நல்ல விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. மக்களும் ரொம்ப விழிப்புணர்வாக வாக்களிக்கணுங்கிறதுல தெளிவாக வாக்களிச்சிருக்காங்க. ஓட்டு குறைஞ்சதான காரணம் தான் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்காத காரணமாக நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக இது தமிழ்நாட்டிலே அதிகரிக்கும். அதுக்கு காரணம் எஸ்ஆர்ல திட்டத்தில் அதிகம் இளைஞர்களும் புதிய வாக்காளர்கள் அதிகம் சேர்ந்திருக்காங்க. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி 100% வாக்களிக்கணும்னு சொல்லி எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் திருத்தத்தினால் புலம்பெயர்ந்த வாக்காளர்கள் இறந்த வாக்காளர் எண்ணிக்கை சரியான முறையில் இருப்பதால் அசாம் மற்றும் மற்ற மாநிலங்களில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது. எல்லா கட்சிகளும் இருந்தாங்க. அது இல்லாமல் இந்த தடவை புதுச்சேரியில் தாவேக்காரர் இருந்திருக்கு. இளைஞர்கள் வாக்கு விட இப்போ அதிகமாக இருக்கலாம். தமிழ்நாட்டிலும் சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்பது கண்டிப்பான உண்மை. இதற்கு காரணம் எஸ்ஐஆர் திட்டம் தான். ஓட்டர் லிஸ்ட் இவ்வளோ பேர் இருக்காங்க, 1000 பேர்னா 600 பேர் போலிங் பண்ணாங்க, 60% தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேர் கழிச்சிட்டாங்க இறந்தவங்க குடிபெயர்ந்தவங்க. ஸோ 900 பேர் 700 பேரில் 600 பேர் போடும்போது பர்சன்டேஜ் கூடி இருக்குங்க. எஸ்ஆர் முழுக்க ஒரு ஊழல். அதன் மூலயமா இங்க இருக்கக்கூடிய பிஜேபியும் அதன் மூலயமா ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கான ஒரு நடைமுறையை தான் இந்த எஸ்ஆர் என்பது நடக்குதுன்றது மாற்றம் மக்கள் நினைக்கிறாங்க, மாற்றம் தேவைன்னு நினைக்கிறாங்க. அதனால வாக்கு சதவீதம் அதிகமாக கூடியிருக்கு. அவ்வளவுதான். வாக்கு சதவீதமே கூடின காரணமே ஆட்சி மாற்றம் நல்லது நடந்து யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புறாங்க. ரொம்ப இன்றைய இளைய தலைமுறைகள் இளைஞர்கள் வாக்கு சதவீதம் அதிகமாகி உள்ளது. இதனால் அதிக வாக்குகள் பெற்றுள்ளது. இந்த வாட்டி தமிழ்நாட்டில் அசாம் புதுச்சேரியோட தமிழ்நாட்டில் வாக்கு அதிகமாக விழுவான். பட் ஆனால் அதிகரிக்க உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஒரு குறைஞ்சது ஒரு 80% தாண்டி இந்த தடவை பதிவாகும். நம்ம தமிழ்நாட்டில் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பட்டியல் வாக்குப்பதிவும் அதிகரிக்கும்.